இருக்கிறார்கள். கணீர் என்ற கம்பீரமான குரல் KP சுந்தரம்பாள் மீண்டும் வந்தது போல ஒரு அற்புதமான அழகான இனிய குரலில் ஆண்டவரை மகிமைப்படுத்திய நம்முடைய அருமை சகோதரி திருமதி கோவிலம்மா அவர்களுக்கு இந்த தமிழ் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய இனிய குரலையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த நாளிலும் ஆண்டோடைய செய்தியை பாஸ்டர் ஜெயகர் அவர்கள் நமக்கு கொண்டிருக்கிறார். திரும்பமாக தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்தால் ஒரு படம் மட்டும் வருது. டவுன்லோட் பண்ணுறது நேற்று இருந்தே போராட்டம். இன்னைக்கு காலை வரைக்கும் போராட்டம் வந்துருச்சுன்னு நினைச்சு செக் பண்ண டைம் பண்ண முடியும். போன வாரம் நாம் சிந்தித்த சில காரியங்களை அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எதை நேசிக்கிறார், எதை வெறுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நாம் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய சிந்தனையே என்னுடைய சிந்தனையாக இருந்தால் அது பரலோகத்திலே பிரதிபலிக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கும் என்ற நினைப்பிலே இன்றைய பிரசங்கம். போன வாரம் நாம் சிந்தித்த ஒரு காரியத்தை திரும்பவுமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இத்தனை காரியங்களை 7 காரியங்களை கடவுள் வெறுக்கிறார் என்று சொல்லும் பொழுது வெறுக்கும் காரியத்தை நான் செய்தால் கடவுள் என்னை வெறுப்பதற்கு நான் வெறுக்கும் பிள்ளையாக மாறி அதன் நிமித்தமாக வாழ்க்கையிலே நான் பரலோகத்தை அடைய முடியாமல் போகுமே என்று சில வசனங்களை தியானித்தோம். இந்த வாரத்திலே வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை நாம் கவனமாக செய்யாவிட்டால் பரலோகத்தை இழந்துவிட அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மறந்து போகக்கூடாது. கணீர் என்று ஒரு பாட்டை கேட்டவுடன் ஒரு உற்சாகம். நாமும் கணீர் என்று பேசினால் நலமாக இருக்குமே அப்படி. அதே போல நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளே ஒரே ஒரு குறிக்கோள் தான், பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளை தவிர எந்த குறிக்கோளும் கிடையாது. ஆனால் அந்த பிரயாணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது பல விதமான காரியங்களை கடந்து போகத்தக்கதாக இருக்கின்றோம். அப்படி கடந்து போகும் பொழுது சில நேரங்களிலே இடறி விழுந்து விடுகின்றோம், சில நேரங்களிலே எழுந்து திரும்பவும் நடக்கின்றோம், சில நேரங்களிலே இடறி விழும்போது பல் உடைந்து விடுகிறது, எழுந்து நடக்கின்றோம், சில நேரங்களிலே எழுந்து நடக்கும் பொழுது கை காணாமல் போகிறது, எழுந்து நடக்கின்றோம். எப்படியோ என்னுடைய பிரயாணத்தை நான் முடிக்கும் பொழுது பரலோகத்திலே நான் இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்து
பார்க்கும் பொழுது இன்றைய நாளிலே ஒரு காரியத்தை, இதை கேட்க முடியாதவர்கள், வர முடியாதவர்கள் எதிலே பார்க்கலாம் என்பதைத்தான் அந்த யூடியூப் வெப்சைட்ல, டெக்னாலஜி இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதையும் தாண்டி விட்டுடுவோமா? இன்றைய தினத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வாட்ச் அவுட், பி கேர்ஃபுல், டோன்ட் மிஸ் யுவர் டார்கெட். பரலோகத்தை நாம் விட்டுவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்திலே நாம் இறங்கி இருக்கின்றோம். அப்படி செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வரும் இடர்பாடுகள் என்ன, என்ன காரியத்தை நாம் மறந்து போக கூடாது. Life begins at the end of your comfort zone. நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கிறா போல இருக்கும். கொஞ்சம் எந்திரிச்சு, இப்போ குளிர்ல எந்திரிச்சு வெளியே வர்றதே பெரிய ஒரு 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 சேலஞ்சா மாறுற காலம். இது போக பல காரியங்களிலே வாழ்க்கையிலே நம்முடைய நல்லா இருக்கு, அப்படியே அந்த சுகத்தோட இருந்துடலாம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அப்படி கடந்து போவது இல்லை. பல இடர்பாடுகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கின்றோம். அதனால இந்த கிளிப்பை பார்த்த உடனே எனக்கு ஒரு இப்படிதான் இருக்கு வாழ்க்கை. லைஃப் பிகின்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ரைட்? அநேக நேரங்களிலே சந்தோஷத்தை சில விதங்களிலே தொலைத்து விடுகின்றோம். அந்த தொலைத்து விடும் பல விதங்களிலே ஒரு விதம் என்ன என்று பார்த்தோம் என்றால் இந்த ஒரு வார்த்தை தான். இது ஒரு பெரிய எழுத்தாளர் தியோடர் ரூஸ்வெல்ட், ரொம்ப சின்ன தியோடர் ரூஸ்வெல்ட், கம்பேரிசன் இஸ் தி தீஃப் ஆஃப் ஜாய். ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பார்த்து ஒப்பிடும் பொழுது தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை இழக்கிறான். இதுதான் அன்னைக்கே அவர் எழுதி வச்சிருக்கிறார். அது ஒரு எந்த விதத்தில் எல்லாம் திருடன் வந்து நம்முடைய சந்தோஷத்தை திருடுகின்றானோ அந்த வழிகளை எல்லாம் அடைத்து விட்டோம் என்றால் நம்முடைய சந்தோஷம் அதிகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதிலே நாம் பார்க்க வேண்டும் என்று இன்று எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு காரியம், வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே மனிதர்கள் இந்த காலகட்டத்திலே கடவுள் வருவதற்கு முன்பதாக பெற்றோர்களை மதிக்காத ஒரு காலமாக இருக்கிறது. அது கொஞ்சம் சின்னதாக கூட தூக்கி இங்கே வச்சுக்கலாம். சரி, ஃபாதர் அண்ட் மதர் பெற்றோர்களை மதிக்காமல் போகும் பொழுது பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. அப்படின்னா நான் வாட்ச் அவுட் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் இந்த காலகட்டத்திலே சர்வ சாதாரணமாக பெற்றோர்களை நினைக்கின்ற பிள்ளைகள் அநேகம் இருப்பதை பார்க்கின்றோம். அது மிக மிக பெரிய காரியத்திலே கொண்டு போய்விடும் என்பதை மறந்து போய்விடுகின்றார்கள். எந்த விதமான பெற்றோர்கள் நமக்கு இருந்தாலும் அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். படித்தவர்களோ பாமரர்களோ படிக்கவில்லையோ பணம் இருக்கின்றதோ இல்லையோ அழகாக இருக்கின்றார்களோ இல்லையோ நம்மை பெற்று எடுத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். லேவியராம் புத்தகத்திலே 20வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே anyone who curses his father or his mother shall surely be put to death. இது இந்த காலத்துல பண்ணா எவ்வளவு ரத்த கலரி ஆகும்னு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகின்றது என்றால், நான் வாட்ச் அவுட் அப்படின்னு நான் சொன்ன ஒரு காரியம், நம்முடைய பெற்றோர்களை நாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருந்தாலும் வேதத்தின் சிந்தனை எப்படி இருக்கின்றது, அதை வேதத்தை கொடுத்த கடவுளின் சிந்தனை எப்படி இருக்கிறது, நான் கடவுளோடு கூட நித்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தானே வேதம் படிக்கின்றேன், ஜெபம் பண்ணுகின்றேன், கோயிலுக்கு வருகின்றேன், பல காரியங்களை செய்கின்றேன் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த சில சின்ன சின்ன காரியங்களிலே மீறுதல்களினாலே
என்னுடைய வாழ்க்கையிலே நான் பரலோகத்தை விட்டுவிடக் கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இதுல ஒரு 4-5 எழுதுங்க. Whoever strikes his father or mother shall be put to death. இது சில நேரங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆத்திரத்துல செஞ்சுட்டாங்க, அவசரத்துல செஞ்சுட்டாங்க, 2 பேருக்கு சண்டை வந்துச்சு, இந்த மாதிரி. For God commanded, honor your father and your mother. Whoever reviles father or mother must surely die. இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. வேதத்திலே 5வது கற்பனையிலே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றால் அந்த கனம் என்ற அந்த கொட்டேஷனுக்குரிய இருக்கிற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்களை நாம் கொடுக்கலாம். பெரிய புத்தகமே எழுதிவிடலாம். கனம் பண்ணும் என்ற வார்த்தை. சோ இந்த காரியத்திலே நாம் சிறிது கவன குறைவாக இருந்தால் அது நம்முடைய பரலோகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வாட்ச் அவுட். நம்பர் 1. இந்த காரியத்தில் நாம் செய்யும் பொழுது சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும் பொழுது நம்மை அறியாமல் மாலை பார்க்கும் இடங்களிலும் போகும் இடங்களிலும் பார்க்கும் இடங்களிலும் சில அப்பாவி மனிதர்கள், அவர்களுக்கு கண் இல்லையோ காது கேட்கவில்லையோ, இந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் கடவுள் குடிகொண்டிருந்தால் அன்பு தானாக இருக்கும், இரக்கம் தானாக வரும். சில நேரங்களிலே நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் கவனக்குறைவுகளும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. லேவியராகமம் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? அவங்களை யாரையும் நீ போய் கர்ஸ் பண்ணிடாது, தப்பி தவறி பண்ணிடாது. நமக்கு கண்ணு நல்லா இருக்குதுன்றதுனால, நமக்கு காது நல்லா கேட்குதுன்றதுனால எந்த விதத்திலையும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. நம்ம ஊர்களில் சில நேரங்களில் இப்போ எப்படி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, சில சினிமா படங்கள்ல பெரியவங்களை தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதை ஒரு ஜாலி ஆக்கி, அது ஒரு ஜோக்கு போல் ஆக்கி, அது நடைமுறையிலே சமுதாயத்திலே அந்த பெருசு போகுது பாரு. எப்படி இருந்த வார்த்தை பெரியவர் என்ற வார்த்தையை பெருசாக்கி, அதையே சிறுசாக்கி, தன்னுடைய சிறிய மனசை அந்த வார்த்தையில காட்டி நாம் கவனக்குறைவாக. அதே நம்ம அப்பா அம்மாவா இருந்தாங்க மற்றவங்க சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு புசுக்குது. ஆகவே கடவுள் என்ன சொல்லுகின்றார்? மனிதனுடைய இந்த வாழ்க்கையிலே நீ கடந்து போகும் பாதைகளிலே பல விதமான குறைவுள்ளவர்களை காணும் பொழுது அந்த குறைவுள்ளவர்களை நீ மதிக்காமல் இருந்தால், இரக்கம் காட்டாமல் இருந்தால், அது உன்னுடைய பரலோக வாழ்க்கையை எடுத்துவிடக் கூடாது என்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதன் பிறகு இப்படி இருந்தால் நல்லது என்று பார்த்தோம். காந்தியன் கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ல யாராவது ஒரு ஆளை பத்தி நல்ல விலாவாரியா பயங்கரமா குறை சொல்லி இருந்தாக்கா ஜாலியா கேட்கலாம். நம்மளையே பத்தி குறை சொல்லி இருந்தாக்கா கேட்க முடியுமா? அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் காந்தியன் பிப்ளிக்கல் தாட்ல இருந்து அவர் இதுல இருந்தா எடுத்திருப்பார். நிறைய காரியங்களை மலை பிரசங்கத்திலிருந்தே அவர் எடுத்திருப்பார். அதனால அந்த மாதிரியான நம்முடைய கொஞ்ச கால வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். எவ்வளவு நாள் காது கேட்குதோ, எவ்வளவு நாள் கண்ணு தெரியுதோ, எவ்வளவு நாள் நடக்க முடியுதோ, எவ்வளவு நாள் அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறோமோ அப்படியே கூடி கூறி அப்படியே போய் படுத்துறோமோ தெரியாது. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையிலேயே நல்ல நல்ல காரியங்களை மட்டும் பார்ப்பவர்களாக, சிந்திப்பவர்களாக, பேசுபவர்களாக இருந்து அதன் நிமித்தமாக கிறிஸ்தவ தன்மையை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்து பரலோகத்தை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில சிந்தனைகள். இன்று நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே வந்த ஒரு கருத்து, அந்த பாயிண்ட் இதுல வருதுன்றதுனால நான் அந்த பாயிண்ட சொல்லாம விட்டேன். அப்படியே போகட்டுமே, கடந்து போகட்டுமே. அதாவது மோசஸ் இந்த உலகத்திலேயே தாழ்மையான மனுஷனாக இருந்து இந்த பூலோக கானானை மிதிக்க முடியாமல் போய்விட்டான். அது ஒரு கஷ்டமான காரியம் தான். பவர்ஃபுல் மேன். சிவந்த சமுத்திரத்தையே கடவுள் அவர் மூலமா வளர்ந்து வச்சார்.
பல காரியங்களை செஞ்சவர், பல லட்சக்கணக்கான மக்களை வீட்டுல 2 பேரை வழி நடத்துறதுக்குள்ளேயே உயிர் போயிருக்கு. ஒரு கணவன் ஒரு மனைவி 1 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை சமாளிச்சு கரை ஏத்துறதுக்குள்ளேயே போதுமடா சாமின்னு ஆயிடுற காலத்துல லட்சக்கணக்கான ஆட்களை கரையேற்ற வேண்டிய சூழ்நிலையில இருந்த அந்த மோசஸுக்கு ஒரு கட்டத்துல அடிக்க சொல்றாரு, அடிக்கிறாரு. இன்னொரு கட்டத்துல பேச சொல்றாரு, அவர் பேச சொல்லும் போது இவர் அடிக்கிறார். அப்படி செஞ்சதுனால கடவுளுக்கு ஒரு கோபம் வந்து அதுல ஒரு காரியம் சொல்றாரு, என்ன செய்ததினால் உனக்கு அது இல்லை என்று. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நாம நினைக்கிறது வேற, கடவுள் சொன்ன அந்த வார்த்தை, the exact word. தமிழ்ல ஒண்ணு எடுத்தோம் வாசிக்க. இதுல வந்து நம்பர்ஸ் எண்ணாகும் 20வது அதிகாரம் 8 இருந்து 12 நமக்கு போல் லெட்டர்ஸ்ல வருது நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வார்த்தை 2 காரியம். ஒரு காரியம், because you did not believe in me. அது எப்படி சொல்லலாம்? என்னைக்குமே கடவுள் வந்து எப்படி செய்யலாம்னு கேட்க கூடாது, ஏன் செஞ்சான்னு கேட்க கூடாது, அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க கூடாது. கடவுளை கொஸ்டின் பண்றதுக்கு என்னைக்குமே நமக்கு அந்த அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அனுபவம் கிடையாது. என்னால செஞ்சாரு, அவர் செஞ்சா கரெக்டா தான் இருக்கும், என்னால செஞ்சாரு, என்னால புரிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணுமோ தவிர கடவுள் செய்ததை என்னைக்குமே நாம் குறை சொல்லவோ தவறாக நினைக்கவோ தவறாக சொல்லவோ கூடாது. கடவுள் என்ன சொல்றாரு? because you did not believe in me. அதை எப்படி சொல்லலாம்னு ஒரு மனசுல திடீர்னு சிவந்த சமுத்திரத்தை பிளக்கும் போது அவரு நம்பாமையா பிளந்தாரு. கோலை வச்சு அடின உடனே அடிச்ச உடனே தண்ணி வரும்னு, ஆமா அதை அடிச்சா தண்ணி வரும், அது மேல அதை போட்டு நான் என்ன செய்யணும், சும்மா வந்தாரு, அடிச்சாலும் தண்ணி வந்துருச்சு முதல்ல. அப்போ இப்படி எல்லாம் நம்பிக்கிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துல ஒரு காரியத்துல நம்பல. அதான் பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து பக்தர்களாக இருந்து கடந்து போய்கொண்டே இருக்கின்றோம். ஒரு சில காரியம் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது கடவுளை தூஷிக்கவோ நம்பாமல் இருக்கவோ வாயை விடவோ இந்த மாதிரியான காரியங்களை கூட செய்து விடலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகின்றார்? நீ மோசஸ் ஆகிய நீ, சாதாரண மக்களாகிய அவர்கள் அல்ல, சத்தியத்தை தெரிந்த நீ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோமே என்று சொல்லுகின்ற நீ, வீடுமுண்ட மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீ, நீ எல்லா வெளிச்சமும் கிடைத்து விட்டது என்று சபையில நினைத்துக் கொண்டிருக்கின்ற நீ, நம்பாமல் செய்த காரியம் என்ன? ஏதேன் தோட்டத்தை இழந்த அந்த ஏவாள், அந்த ஆதாம் கர்த்தரை நம்பாததினால் தான் அதை செய்தார்கள். கடவுள் ஒரு பக்கம் சொல்றாரு செய்யாத, இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் வந்து சொல்றாரு செய்யுன்னு. இப்ப கடவுளை நம்புறத விட இன்னொரு ஆளை நம்புற உடனே அதை செய்து ஏதேன் தோட்டத்தை பரலோகத்தை இழந்த ஒரு காரியம். ஆகவே பரலோகத்தை இழந்து போவது அவநம்பிக்கையினால் இழந்து போகக்கூடாது என்பதை மறந்து போகக்கூடாது. பல காரியங்களை நாம் சரியாக இருந்தாலும் இந்த மாதிரியான காரியங்களிலே because you did not believe in me, அதை எப்படி மோசஸ்ல சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட சொல்லலாம், நம்மளை போல சாதாரண ஆட்கள் எல்லாம் எவ்வளவு நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்தது என்ன, I don't know, I have to go and ask the Lord, I have to go and pray, God has to give me the word, then only the direction will come, then only we will start proceeding, I don't know. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுளை கேட்டு 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 செய்து கொண்டே இருந்த அந்த மோசஸ் ஒரு காலகட்டத்திலே காரியங்களிலே அவர் தவறி, because you did not believe in me, number 1. Number 2, to uphold me as holy in the eyes of the people of Israel. நீ ஒரு தலைவன், நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நீ செய்கின்ற காரியத்தின் நிமித்தமாக, உன்னை பார்ப்பது நிமித்தமாக உனக்கு கீழுள்ள மக்கள் தவறி போய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. தாவீதுக்கு ஏன் அந்த பெரிய காரியத்தை கடவுள் சொல்றார்? நீ ராஜா, நீ ராஜாவாக இருந்து என் பிள்ளையாக இருந்து தேவனுக்கு
ஏற்ற மனுஷன் என்று பெயரை வாங்கிய மனுஷனாக இருந்து நீ செய்யும் பொழுது இந்த காரியத்தை கீழிருப்பவர்கள் ராஜாவே செய்யறாரு, நான் செஞ்சேன் அப்படின்னு சாதாரண மக்கள் விழுந்து போகக்கூடாது. அப்படி என்றால் நீ அவ்வளவு நினைக்கப்பட்ட மனிதன் இப்படி செய்தால் உனக்கு கிடைக்கும் தண்டனை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கடவுள் அவனை நினைப்பூட்டத்தக்கதாக you did not uphold me சொல்றாரு, to uphold me as holy in the eyes of the people. கடவுள் பரிசுத்தமானவர், அவர்கிட்ட சாதாரண விளையாடக்கூடாது, பேசுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் பேசணும், அடின்னு சொன்னாரு, அடிக்கணும், கண்மலை அடிக்கும் போது அடிக்கணும், பேசணும் பேசணும். உங்க மேல என் மேல அடுத்தவங்க மேல உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு அதை கடவுள் மேல காட்டினா, கடவுள் திரும்பினா சிக்கல் வேற மாதிரி ஆயிடும். மிக கவனம். Watch out, be careful. That's not an ordinary thing. You have to be very very careful. இன்று வாசிக்க கேட்ட இந்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே இந்த 5 வசனங்கள், முதல் 5 வசனங்கள், இதை எதற்கு கொண்டு வந்தேன் என்று சொன்னால், இந்த கடைசி கட்டத்திலே கடைசி காலத்திலே அநேக பக்தர்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு கூட பல விதமான கஷ்டங்களை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பெருசாகும் பொழுது மனசுக்கு ரொம்ப வியாதியம், அழுகை, குடும்பமே அப்செட் ஆகி எல்லாம் உட்கார்ந்து இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வருது. இது இந்த மாதிரியான காலகட்டங்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் நீதிபதிகளாக மாறி அப்படி கஷ்டப்படுபவர்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒன்றும் புதுசா ஒண்ணு வந்துடுறதுன்னு தெரியும். அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே இப்போ ஹூடுன்னு ஒண்ணு வந்துச்சு, வேற வைக்கிறாங்க. போற ஆந்திராவில் ஒரு புயல் வந்ததுக்கு ஹூடு அது ஃபேஸ்புக்ல ஒரு ஆளு ஹூட் ஐ லவ் யூ ஹூட் இன்னும் எழுதிட்டாரு, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அவன் தண்ணியும் அதுலேயும் கஷ்டப்பட்டு சோத்துக்கு இல்லாமல் வச்சுட்டு அந்த சீஃப் மினிஸ்டர் பஸ்ஸையே அவர் ஆஃபீஸாக மாற்றி அங்கேருந்து அப்படியே டிஸ்லோகேட் பண்ணி ஆஃபீஸ் உள்ளேயே வச்சு எல்லா டெக்னாலஜியும் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஆர்டர் போட்டு அந்த மக்கள் படும் கஷ்டங்கள்லேருந்து குயிக்காக விடுபடணும்னு அவர் ஒரு வாரம் கேம்ப் போட்டு அடித்து அவர் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் மனிதர்கள் இரக்கமே இல்லாமல் வார்த்தைகளில் ஃபேஸ்புக்கில் என்ன செய்யணும்னாக்கா, நான் விட்டாரல்ல, எனக்கு புயல் அடிக்கல, எனக்கு கஷ்டம் இல்லைல்ல, அப்படி என்று நினைக்கின்றவர்கள். அது யாரோ ஒரு யங் பயணம் பண்ணிட்டான், அவன் தெரிஞ்சது. ஃபேஸ்புக்கில் போடும்போது இப்படி எல்லாம் ஏதாவது ஒன்று போட்டு அது சமுதாயத்துக்கு எதிராக இருந்ததுனாக்கா உள்ளதையும் போட்டுறாங்க. இப்போ அதுக்கு ஒரு லா வச்சிருக்காங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த ஒரு சம்பாஷணை வரும்பொழுது சில இன்சிடென்ட்ஸ் அப்படியே சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அங்க எல்லாம் இத்தனை பேர் போனாங்க, அந்த கோயிலுக்கு போகும்போது மிதிச்சே கொண்டு 115 பேர் சேர்த்து போயிட்டாங்க, அங்க போனா அப்படித்தானே அப்படின்வாங்க. அப்படி சொல்லாமா? இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாங்க, போனவங்க எல்லாம் போட்டோடையே போயிடுச்சு, அது அப்படி சரியில்லாம போனாங்க தான். போகும்போது பார்த்து சில கும்பிட போறவனாங்க காட்டு வழியில போய் புலி அடிச்சு கொண்டு பிடிச்சிட்டு முந்தி சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ரோட்லாம் போட்டாங்க. நான் தான் கரெக்டான பேர் சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது யூடியூப்ல போயிடும். இப்படி மனிதர்கள் மற்றவர்களை பற்றி கஷ்டங்கள் வரும்பொழுது தங்களுடைய சிந்தனையை அவர்களை பற்றி ஒரு நியாய தீர்ப்பாக கொண்டு வரும் பொழுது அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான காரியத்திற்கு வேதம் என்ன விடை கொடுக்கின்றது என்பதற்காகத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் அந்த ஒரு காரியம். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது முதல் காரியத்தை அதிகமாக நான் கவனம் செலுத்த விரும்பவில்லை. பிலாத்து கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோட காத்திருந்தார். ஒரு பக்கம் பலினால வந்த ரத்தம்,
அந்த பக்கம் அந்த கலிலே செல்லம் பிலாத்து வந்து ஒரு இந்த சரித்திரத்தை பார்க்கும்போது நிறைய பேரை கொன்று அவங்ககிட்ட இருந்த ரத்தத்தையும் இந்த ரத்தத்தையும் கலந்தான் அப்படின்னு சொல்லுது. அப்படி கொல்லப்பட்ட அந்த கலிலேயர்கள்லாம் மோசமானவர்களா? ஒரு கேள்வி. அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவத்தினாலே மற்ற, அதாவது ஒரே ஒரு இடத்துல இருக்கும் போது அதுல ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் எல்லாம் கலிலேயர்கள், அந்த கலிலேயர்கள ஒரு சிலர் இப்படி கொண்டு கூச்சதுனால நம்மளாம் நல்ல காலம் தப்பிச்சிட்டோம், நம்மளாம் நல்லவங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா? அதுதான் வேதம் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது சம்பவித்ததுனாலே மற்ற எல்லா கலிலேய பார்க்கலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி ஒரு கேள்வி இல்லைன்றதுதான் அப்படி ஒரு கேள்வி. அடுத்த இன்சிடென்ட் அதுலயே வருது. அப்படியே அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் அப்படின்னு பட்டவர்த்தனமா ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லிடுறார். பேரை பார்த்த உடனே ஒரு ஆளு ராவபாதமா ஊரா பிரசங்கம் பண்ணாரு. ஒரு வேற ஒரு இதுல இருந்து கன்வெர்ட் ஆகி இங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி நானே நேரில் பார்த்து அவரை கை கொடுத்து இருக்கிற படி இருக்கும். ரொம்ப யங் மனுஷன், நல்ல ஒய்ஃபும். எங்கேயோ பிரசங்கம் பண்ணிட்டு காலையில் வரும்போது 4 மணிக்கு அந்த டிரைவருக்கு 24 வயசு, அவன் தூங்கிட்டான். முடிஞ்சு அவர் கதை. இது இந்த மாதிரி கேட்ட உடனே என்ன பாவம் பண்ணாரோ, நம்மகிட்ட எல்லாம் நல்லா இருந்தாரு, இப்படி இல்லாம பேசுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றது, அதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. அப்படிலாம் பேசாதீங்க. இந்த பாவமான உலகத்துல என்ன யாருக்கு எப்படி நடக்குதுன்னு யாருக்கு எப்படி எல்லாம் நிறைய நல்லவங்களுக்கெல்லாம் நடக்கும், கெட்டவங்களுக்கும் நடக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம வாயினால அப்படி சொல்லிடக்கூடாது. அதனால அன்னைக்கே இப்படி ஒரு சிந்தனை இருந்ததுனால அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, இறந்தவர்களை பற்றி அப்படியெல்லாம் அவங்க தவறாக இருந்திருப்பார்கள் என்று நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். என்ன எச்சரிக்கை விடுக்கிறாரு? நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படி கெட்டு போவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அதாவது நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு, சான்ஸ் இருக்கு. யார் வேணா தப்பு பண்ணிருக்கலாம் அந்த உலகத்துல. எனக்கு வசனம் தெரிய முன்னாடி பல தப்பு பண்ணிருக்கலாம், வசனம் தெரிஞ்ச பிறகு தப்பு பண்ணாக்கா அதை திரும்பவும் மன்னிப்பு கேட்டு திருந்தி இருக்கலாம். அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நீங்க மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி கடைசி நாட்களிலே வரும் அந்த காரியத்திலே நீங்கள் உயிர்த்தெழாமல் போகப்படக்கூடாது. நீங்க தப்பா நினைச்சு தப்பா வாழ்ந்து மற்றவரெல்லாம் கேட்டவங்க, நான் மட்டும் நல்லவங்க போல அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்போ உயிரோடு இருப்பவர்களுக்கு திரும்ப நினைப்பூட்டுகின்ற காரியம். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு அவன் பண்ணதுக்கு அப்படித்தானே பண்ணணும், அவனுக்கு யாரும் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப லேசா சொல்லிடும். அப்படிலாம் பேசிடக்கூடாது. கஷ்டம் என்பது ஒரு ஒரு சைக்கிள் போல எப்படி வேணா வரும். எங்க மேல வரும், எங்க கீழே வரும், எங்க சைட்ல வரும், எப்படி எல்லாம் தெரியாது. கீழே இருக்காது மேல வந்து நிப்பாரு 5 வருஷத்துல, மேல இருக்காது சைட்ல போயிடலாம். தெரியாத வாழ்க்கையில இதெல்லாம் கடவுள் கிருபையோடு கொஞ்ச காலம் வாழ்ந்து இருந்து மண்ணுக்குள் போகின்ற இந்த சரீரம், இந்த வாழ்க்கை. ஆனால் மகத்துவமாக உயிர்த்தெழப் போகின்ற இந்த சரீரம் பரலோகத்திலே என் பிதாவோடு நான் நித்திய காலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்கின்ற வாழ்க்கை. அதான் பாயிண்ட். 4வது வசனத்துல கடவுள் சொல்றாரு, ஒரு இன்சிடென்ட சொல்றாரு. சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. அப்போ அந்த காலத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது உடனே அவங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக சொல்றாரு. இப்போ நம்ம இன்னைக்கு விளங்க வைக்கணும்னு சொல்லும் போது நான் சொன்னேன்னா, ஆந்திராவில் ஒரு புயல் வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இத்தனை பேருக்கு வியாதி வந்தது, அவங்களெல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்து போய் எங்க சாப்பாட்டுக்கு ஓடினாங்களே, காஷ்மீர்ல வெள்ளம் வந்துச்சு, எத்தனையோ பேர் வீட்டில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாம தண்ணி சூழ இருந்தாங்களே, அதுல ஒரு ஆளா நம்ம இருந்தோம். நம்ம வாழ்ற இந்த இடத்துல திடீர்னு வந்து இந்த இடத்துல அப்படியே இருக்கிற சர்ச்சை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுன்னா, தமிழ் சர்ச்சைக்கு போனவங்க எல்லாம் படா பாவிக்கப்பா ஒரே அடி அள்ளிட்டு போயிடுச்சுல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்?
தமிழ் சர்ச்சுக்கு வந்து அன்னைக்கு மட்டும் வராமல் தப்பிச்சு போன ஆளு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கு தெரியும், நான் போயிட்டு வந்திருக்கேன், அவங்களாம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ல ஒரு வெளியாது. அதனால இப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு கடவுள் எப்படி வச்சிருக்காரு. சீலோவாமிலே கோபுரம் விழுந்த 18 பேரை கொண்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? ஜீசஸ் எப்படி கம்பேரிசன் கொண்டாரு? ஜெருசலேமில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த சீலோவாம் கோபுரம் கட்டும் போது நிறைய பேர் பில்டிங்லாம் நம்மெல்லாம் இந்த நிறைய ஸ்டோரி எல்லாம் கட்டும் போது திடீர்னு விழுந்து போச்சு வச்சுதுன்னு எத்தனை பேர் பாவம், அவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கிடையாது, இன்சூரன்ஸ் இருக்காது, அவங்கெல்லாம் வச்சு ஒரு குறைஞ்ச லேபர் கொடுத்து கட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் கல்லு மண்ணி கரெக்டாக ப்ரொபோஷனில் கட்டுறாங்க, இந்த என்ஜினியர் கட்டுறாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னாக்கா ஒத்துன்னு ஒரு நாளைக்கு மழை பெஞ்சது இல்லாட்டி இடிச்சுன்னு விழுந்து எத்தனை பேர் காலம் இதாகி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கலாம் கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விழுந்ததுன்னா அந்த மாதிரி நேரங்களிலே மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் நினைக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவையா அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் யாரும் நம்மகிட்ட சொன்னோம்னா இன்னைக்கு கேட்ட பிறகு அப்படிலாம் கிடையாது, அந்த சிந்தனைகள்லாம் தப்பு. அவருக்கு கஷ்டம் வந்தது, இவருக்கு கஷ்டம் வந்ததுன்னா எனக்கு அன்னைக்கு அவருக்கு வந்தது, நாளைக்கு எனக்கு வந்தது, இந்த நாளைக்கு உங்களுக்கு வந்தது, இது வந்து போய் இருக்கின்ற இந்த பாவமான உலகம். நம்மளுடைய அறிவும் குறைந்தது, ஆக்கமும் குறைந்தது. இதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்ற அறிவை வச்சு நல்லா வாழ்ந்து முடிக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில என்ன வியாதி எப்படி வருதோ போலான்னு வருதா லான் வருதா ஆண் போயிடும் தெரியாது. இதெல்லாம் யாருக்கு என்ன எப்படி வருதுன்னு தெரியாது. அங்க இருக்கிறவங்களை தூக்கி ஒரு இதுல வச்சாங்கன்னாக்கா டாக்டர் பாவம் அங்க போயிட்டு வந்து அவரை தூக்கி தெரிய வச்சுட்டாங்க. டாக்டருக்கு எந்த வியாதி இதெல்லாம் வந்து மாற்றி 24ல பெஸ்டிலன்சஸ் வரும், கொள்ளை நோய்கள் வரும்னு கடவுள் சொன்ன கடைசி காலங்களிலே எந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் அந்த காலங்களில் நடந்தது, இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கு. மேபி இந்த காலத்துல அதிகமா இருக்கிற போல நமக்கு டெக்னாலஜி டக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது. அதனால அந்த காரியங்கள் அப்படி சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்று இன்று நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் சில பேர் 10 கற்பனையை கண்டுபிடிச்சா போதும், நான் தான் எல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது கடவுள் என்ன சொல்கின்றார்? சங்கீதம் 15 எடுத்து வச்சுக்கோம். வேதம் இருப்பவங்க சங்கீதம் 15 எடுத்து வச்சுக்கோம். சங்கீதம் 15ல கூட கொஞ்சம் உள்ள போய் காட்டுறார் கடவுள். அதாவது உன்னை காட்டிட்டாரு, 10 கற்பனை இருக்கு, நீ அன்பாயிரு, 10 கற்பனை எல்லாம் கடைபிடி அப்படின்னு காட்டிட்டு, போன தடவை நம்ம சொன்னது போல யாரையெல்லாம் வெறுத்து இதெல்லாம் நீ இப்படி செஞ்சுனா போய் சொன்ன, அவனை போய் அடுத்தவங்க இல்லாத செஞ்ச, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை உண்டாக்குனேன், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை உண்டாக்குனேன், இதெல்லாம் அபாமினேஷன், எனக்கு பிடிக்காத காரியம், நான் வெறுக்கிறேன், நீ செஞ்சினாக்கா உன்னை வெறுத்துருவேன், நான் உன்னை வெறுத்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம் இருக்கா, ஆசீர்வாதம் நாசமா போயிடுவேன், இப்படிலாம் செய்யாதன்றா போல பயங்கரமான வசனத்தை போன வாட்டி கொடுத்தா போல பார்த்தோம். இந்த தடவை நாம இந்த சங்கீதம் 15ல பரலோகத்திற்கு செல்லும் என்பதாக Lord who may dwell in your sacred tent, who may live on your holy mountain. அது இந்த காலத்துல டென்ட் அப்படின்னாக்கா அது ஒரு நியாயஸ்தலம், இல்லாட்டி ஒரு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒன்று இருந்து அப்படியே வந்து அப்புறம் சாலமன் டெம்பிளா போய் அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படியே வந்து நீங்களே கடவுள் வாழின் ஆலயம் அப்படின்னு நம்மளே காட்டி நமக்குள்ளேயே கடவுள் வாழ்றா போல காட்டி இருக்கும்பொழுது பரிசுத்த பர்வதம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பரிசுத்த ஆலயம், இதெல்லாம் வந்து பரலோகம்னு ஒரு சென்ட்ரலா அப்படி எடுத்து வச்சோம்னா, நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் ஒரு 10 பாயிண்ட கொடுக்குற. அது நிறைய கூட கொடுக்கலாம், ஆனா 10 கொடுக்குற. கடவுள் கொடுக்கும் ஒரு 10, அங்க ஒரு 10 கற்பனையை கொடுத்தாரு. நீ வந்து பரிசுத்த, யார் அந்த பரிசுத்த கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், யார் பரிசுத்த பர்வதத்தில் இருப்பான், யார் பரிசுத்த பர்வதத்துல கடவுள் தான் இருப்பாரு. அப்புறம் அவரோட கூட நம்ம இருக்கணும்னா, அவரோட கூட இருக்கணும்னாக்கா பரலோகத்துல இருக்கணுமே. அப்போ இருக்கணும்னாக்கா நம்ம வந்து நல்லவங்களா இருந்து மேல போனாதான் அவரோட கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 10 பாயிண்ட், நான் வந்து வசனத்தின் அடிப்படையில் நம்பர் போடுறதுல பாயிண்ட் அடிப்படையில் நம்பர் போட்டிருக்கேன். இந்த வசனத்தை எடுத்து பாயிண்ட், the one whose walk is blameless அப்படின்னு தமிழ்ல எடுத்தவங்க அந்த வாசனை ஒண்ணும்
உத்தமமாய் நடந்தது. அப்படின்னா என்ன உத்தமம்னா? யாராவது உத்தமமாய் நடந்தா போல டக்குனு ஞாபகம் வருதா? ஒருத்தர் ரொம்ப நடந்தார், அவர் சூப்பர் ஒய்ஃப் இருந்தது, செத்து போன்னு சொல்லிச்சு. இவர் உத்தமமாய் நடந்தாரு, அவர் ஒய்ஃப் என்ன சொல்லிச்சு? இவரும் மனுஷன் அதை நம்பிக்கிட்டு செத்து போயா, நீ ஏன் கேட்க? உத்தமமாய் இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு ஒய்ஃப் ஆகும். சரி, அப்படிலாம் அமையுன்னு கடவுள் வேதாந்தம் சொல்லுது. எதுவுமே பச்சையாக தான் சொல்லிடும். அதெல்லாம் யாருக்கு எப்படி இருக்காங்க? அது வரலாம் வந்து கேரண்டியும் குடும்பமெல்லாம் கிடையாது, தனித்தனியாக கரெக்டாக இருக்கணும்னு. யோகா குடும்பம் உள்ளே போயிடுச்சு, ரைட்டு. நம்ம குடும்பம் உள்ளே வரணுன்ற ஆசை நமக்கு ரைட்டு. ஆனால் இண்டிவிஜுவலாக இருக்கணுன்றதும் அதுவும் ரைட்டு. சரி, உத்தமமாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஒரு காரியத்தில் இந்த ஒரு உத்தமமாய்க்கு மட்டும் பார்க்கணும். 17:1 ஜெனிசிஸ் 17:1 ஆதியாகமம் 17:1 வாசிப்போம். ஒரு 2 காரியத்துக்கு மட்டும் எக்ஸ்பிளேஷன். ஆபிரகாம் 99 வயதானபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து வளர்ந்து கொண்டு நாடினார். எத்தனை வயசுல சொல்றாரு? 99 வயசுல. எத்தனை வயசுல எல்லாம் நமக்கு சொல்லலாம் கடவுள்? எனக்கு வயசாயிடுச்சா இதெல்லாம் சொல்லாதீங்க சொல்ல முடியாது. எத்தனை வயசானாலும் கடவுள் 99 வயசுல என்ன சொல்றாரு? உத்தமனாய் நடக்கணும். இன்னொரு ஆள் உத்தமனாய் சொன்ன யோகில பார்க்கும்போது அவர் ரொம்ப உத்தமனாய் இருந்தாரு. அந்த பகுதியில் இருந்தவங்களுக்குலாம் அவர் டாக்டர்ஸ்லாம் அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் இருக்கிறதுலே ரொம்ப அழகான பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எல்லாம் அள்ளிட்டு போயிடுச்சு. திருப்பி டெவலப் பண்ணிட்டாங்க. அள்ளிட்டு போனோன்னு என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணானோ நல்லா தான் இருந்தா போல தெரிஞ்சிச்சு. நல்லா இருந்தா போல தான் தெரிஞ்சது. நமக்கு என்ன தெரியும் உள்ளுக்குள்ள நடக்கிறது? இப்படிலாம் பேசியிருப்பாங்க. அந்த உத்தமனாய் நடந்தவனுக்கும் அவங்க ஒய்ஃபு அவரு ஒரு மனுஷனா அப்படின்னு போட்டு சேர்த்து போமியா அப்படின்னு சொல்லுது. இதை 5 பேர் கூட கேட்டுருந்தாங்கன்னா அவர் ஒய்ஃப் சொல்லுதுனாக்கா அந்த மனுஷன் சரியில்லாம தான் இருந்திருப்பாருன்னு அப்படியும் சொல்லியிருப்பாங்க. தெரியாது, என்ன வேணா பேசும் இந்த உலகம், எப்படி வேணா நடக்கும். ஆகவே உத்தமனாய் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம அதுக்கு போனோம். சரி, 2வது, who does what is righteous? நீதியை நடப்பித்து. இந்த நீதிக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் டிஃபரெண்டா கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வசனத்தை ஆதியாகமம் புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 6வது வசனம். நீதியை நடப்பித்தல் என்பது சாதாரணமா நமக்கு தெரியும். என்ன எதெல்லாம் நீதியோ நியாயமோ அப்படிலாம் நம்ம பேசுறது உண்டு. வாசிங்கிற தமிழ்ல கர்த்தரை விசுவாசித்தாலே நீதியா? அவங்க அப்பா என்னென்னமோ சிலை செஞ்சு அவரு இதுக்கு அவருக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்த இடத்துல இருந்து அவரை பிரிச்சு எடுத்து அவர் வந்து கடவுளை கேட்டு கர்த்தரை விசுவாசிச்சாலே அது உனக்கு அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்பி விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நீதியாகும். உத்தமமாயிருந்து நீதியை நடப்பித்து அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதாவது சத்தியத்தை பேசுகிறவன் தானே சொல்லிட்டு விட்டுடலாம். நிறைய பேர் சத்தியத்தை பேசுறாங்க, மனதார பேசுறாங்களான்றதுதான் பாயிண்ட். ஒரு உள்ளத்திலிருந்து பேசுறாரா, ஜாப் போல பேசுறாங்க. ஒரு ஜாப் கொடுத்தாக்கா ஜாபுக்காக கரெக்டா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவார்டு போயிட்டே இருப்பாரு. அந்த நல்ல சமாரியன் கதையில வந்தா போல ஜாப் சூப்பரா இருந்துருப்பாரு. அப்ப ஒரு சைட்ல ஒரு டெஸ்ட் வச்சோன்னு அவர் ஃபெயில் ஆயிட்டார். டெஸ்ட் அது ஜாபோட சேர்ந்ததுதான் கடவுளை பொறுத்த வரைக்கும். அந்த டெஸ்ட்ல அவர் ஃபெயில் ஆயிட்டார். நீங்களும் அவர் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சரி ரைட்டு நாங்க போகணும், நிறைய வேலை இருக்கு, இவன் விழுந்து கிடக்கிறான், எத்தனையோ பேர் விழுந்து கிடக்கிறாங்க, நம்ம என்ன செய்ய அப்படின்னு அவர் வாட்டுக்கு போயிருந்தவர். ஆனால் ஜாப்ல கரெக்டா இருந்து கடவுளுடைய ஜாப் என்னங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். மனுஷன் நினைப்பதை விட டிஃபரெண்டா இருக்கும். தான் நாவினால் புறங்கூறாமலும்
அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சும்மா ஏதாவது பேசிட முடியாது. சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது அதுதானே நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பழகி போச்சுடா. நான் வேணும்ட்டா செய்யறேன், பழகிருச்சு. கூடி சேர்ந்தா அப்படியே வந்துருது இல்ல. நான் வேணும்ட்டா வந்துருது, அது தானா வருது இல்ல. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, இப்படி நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய பரிசுத்த கூடாரத்தில் இருக்க முடியாது, பரிசுத்த பர்வதத்தில் இருக்க முடியாது. நான் இருக்கிற இடத்துல நீ வரணும்னு சொன்னா அங்க காரியங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு ஏத்தா போல உன்னை சரி பண்ணிட்டாதான் உனக்கு அது ஈஸியா இருக்கும். இங்க வந்து கேட்கும் போது அமெரிக்கா எப்படி கேட்பாங்க, ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் தட், யூ ஆர் ஆல் ரைட், இஃப் ஐ கெட் ஹார்ட் அண்ட் தட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அப்படி. அங்க கடவுள் போய் அங்க போய் வச்சுக்கிட்டு அவன் டெஸ்ட் ஆயிப்பாரு, ஆர் யூ கம்ஃபர்டபுள் இன் ஹெவன். கம்ஃபர்டபுளா இருக்கிறவன தான் தூக்கிட்டு போவார். அங்க போனவன, ஓ காட், I never thought that there won't be any serial here. Where is the TV? Without that I cannot live. அப்படின்னு சொன்னா, come on man, you have come to the wrong place. You have come to the wrong place. Where is Satan? Come on, take them out man. You have plenty. அப்படின்னு அதாவது அப்படி கடவுள்கிட்ட போகும்போது அங்க உள்ள அட்மாஸ்பியருக்கு நாம இங்க தயார்படுத்தினாத. அம்மையார் என்ன சொல்றாங்க, நம்ம லார்ட்ஸ் மெசஞ்சர்னு சபை சொல்றது. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய பேர் அவங்கள விட்டுருங்க, பைபிளை சொல்லுங்க அப்படின்னு அடிக்கடி என்ன போற இடங்கள்லாம் குட்டி காட்டும் போது எல்லாம் சமத்துக்கலாம் குட்டி காட்டுறது. அவங்க விட்டுருங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, பைபிள் இருந்து காட்டுங்க. அதனால அம்மையார் சொல்லும் பொழுது இங்கேயே எல்லாமே கரெக்டா ஆகி வேற எல்லாத்துலயும் வந்து இதுவும் இல்லாம இருக்கிறவங்க தான். அதுதான் கடவுள் வந்து பயங்கர கிருபையை கொடுக்கிறாரு. கஷ்டம் வியாதி இருக்கு, அதனால சில காரியங்கள் டெம்பரமெண்ட் சில மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கடவுளுக்கு நல்லா தெரியும். அதான் கிருபையை அள்ளி கொடுத்து கடவுள் மற்றவர்களை நம்ம வந்து அப்படி கொண்டு போகணும். இல்லாட்டி நம்ம எல்லாம் போக முடியாது. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் ஆமா, மற்றவனுக்கு தோழனுக்கு தீங்கு செய்யாம இருக்க முடியாதாக்கணும் அப்படின்றார். ஆனா மற்றவனுக்கு காலையில இந்த ஓய்வு நாள் பாருங்க, அது பொறாமை ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் தீங்கு செய்யணும்னு தோணுது இல்ல. அப்படின்னா தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். யாராவது வந்து இன்னொரு ஆளை தப்பா பத்தி பேசினார்னா நம்பிடக்கூடாது. அப்படியா? சரி. தன் அயலான் மேல் பேசப்படும் தவறுதலான பேச்சை எப்படி சொல்றாங்க வார்த்தை, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அது அப்படியே ஒன்று வந்த உடனே அதை அனலைஸே பண்ணாம அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படின்னா 1 10 ஆகி 10 100 ஆகி 100 200 ஆகி ஒண்ணுமே இல்லாது உண்மையே இல்லாது நியாயமா போயிடும், நம்ப வச்சிருவாங்க. அதன் அடிப்படையில முடிவுகள் எடுத்துருவாங்க. அவங்க வாழ்க்கை கூட பாழாயிரும். என்ன சொல்றாரு, அப்படி எல்லாம் நீ செஞ்சீன்னா உனக்கு அது கம்ஃபர்டபுள் ஜோன் கிடையாது. உன்னுடைய கம்ஃபர்ட் லெவல் வேற அப்படின்னு சொல்ல வர. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். நல்ல நாளா ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். எனக்கு நஷ்டம் தான் தவறு, நான் சொல்றேன்னாக்கே பாரு செய்ய மாட்டேன். இப்ப ரேட் மாறிச்சே, நான் சொல்லும் போது ரேட் வேற இந்த ரேட் நான் சொல்லிட்டேன். சரி முடிச்சு. ஆணையிட்டதுல தவறாம இருக்கணும் அப்படின்ற. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படி இருந்ததுனாக்கா அப்படி கொடுக்க வேணாம் பைபிள் சொல்லுது. கொடுத்தா சரியில்லை, வேண்டாம், கொடுத்துட்டு வாங்கிக்கோ, அதில் சம்பாதிக்கணும் பார்க்காத சொல்றா போல. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். செய்யல அவனை மாட்டி விட்டாங்க. அவன் சூட்கேஸ் எடுத்து எனக்கு தப்பிச்சு விடுங்கன்னு போறான். அவன் பாவம், ஒண்ணுமே செய்யாதவனுக்கு இன்னொருத்தன் வாங்கி வச்சு அவன் வாழ்க்கையை குமைச்சு இந்த மாதிரி எல்லாம் அநியாயங்கள்லாம் சர்வ சாதாரணமா
அரசியல் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையே அரசியலாக போய்விட்டது உலகம் எங்கும். அது அந்தமான்ல வாழ்ந்தாலும் சரி, அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் எண்ணங்கள் சரியாமல் இல்லாமல் இருக்கும்போது கடவுள் சொல்ற, இப்படிலாம் இருந்தா நீ போகிறதுக்கு கஷ்டம். அதான் நான் முதல்ல அந்த பாயிண்ட் நம்பர் 1க்கு சொல்லும் போது 99 வயசா இருக்கும் போது கடவுள் கொடுக்குற கமாண்ட் எப்படி? யாருக்குமே 99 கிடையாது, யாருக்கும் 99 இல்லை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் 99 நிறைய பேரை பார்க்கணும்னு விரும்புறேன். ஏன் ஒரு கூட ஒன்னா வச்சு ஒரு 3 ஃபிகரை பார்த்தா நல்லா தான் இருக்கும். 100 வந்தவங்கள ஒரு அப்படியே நல்லா ஹெல்த்தை வச்சுக்கிட்டு கேல போல, நான் 80ல் இருக்கும்போது 40 வயசு போல இருந்தேன் அப்படின்னு சொல்றாருல்ல. இப்போ கூட நான் போவேன், பட்டாளத்துக்கு போகணுன்னா போக முடியும் அப்படின்னு சொல்றா போல. வயசெல்லாம் காரியம் கிடையாது. செய்ய வேண்டியது ஒழுங்கா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி மினிமம் எல்லாம் வியாதி வராமல் பாதுகாத்து கொண்டே இருந்தாங்க. கடவுள் 99 வயதாக இருக்கும் பொழுது, அப்போ அவர் ஏப்ரஹாம் அல்ல, ஆபிரகாம் தான். ரைட்டா? அவருக்கு காட்சி தந்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு கீழ்ப்படுத்து, எனக்கு முன்பாக சரியான வழியில் நட. நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பாவம், என் வயசானவர், அவரை போய் நீ இதெல்லாம் சொல்லி அந்த வயசுலையும் சொல்ற, அந்த வயசுலையும் சொல்ற, கடைசி வரைக்கும் என்ன மனுஷனுக்கு உணர்ச்சிகள்னு கடவுள் கொடுத்துட்டாரு. எந்த வயசுல எப்படி இருந்தாலும், கண்ணே தெரியாட்டியும் சரி, காதே கேட்காட்டியும் சரி, தப்பு பண்ணலாம், பாவம் பண்ணலாம். 99வது வயசுலும் கூட கடவுள் என்ன சொல்றாரு? அப்படி சொல்றாரு அப்படின்னா. அதே மாதிரி ஆபிரகாம் தேவனை நம்பினான், அதனால அது அவனுக்கு நீதியாக இருந்தது. இந்த வசனம் பாயிண்ட் 1.2 மட்டும்தான் வசனம் கொடுத்தோம். வரல கடைசியா என்ன சொல்ல வர்றாரு ஃபைனலா? whoever does these things will never be shaken. நீ இதை செய்தால் நீ அசைக்கப்பட போவதில்லை. நீ அசைக்கப்பட போவதில்லை என்று சொன்னால் நீ பரலோகத்திலே இருப்பதற்கு தயாராகிவிட்டாய். என்னுடனே கூட எல்லா விதமான காரியங்கள் வந்தாலும் நீ அங்கு இருப்பாய் என்று கடவுள் சொல்றார். வில்லி கிரகம் ஒன்று சொல்லிட்டு போயிருக்கார். கரெக்டா எனக்கு எப்ப சொன்னான்ற அந்த இயர் மட்டும் எனக்கு கிடைக்கல. அது இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணும். அவர் கட்டத்தில், அவர் வயசான காலத்தில் அவர் சொல்லி வச்ச ஒரு காரியம் அமெரிக்காவை பற்றி சொல்லியிருக்கார். அமெரிக்கா just as wicked as Sodom and Gomorrah, but prayer can turn the tide of history. ஆனால் ப்ரேயரோட நிலைமை என்ன வந்துருச்சு? We have come to a place where we regard prayer in our national life simply as a venerated tradition. ஏதாவது ஒரு காரியம்னு வந்ததுனாக்கா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சும்மா ஒரு மனதளவில் கர்த்தருக்கு பயந்து சொல்லாம ஒரு பழக்கமாயிட்டா போல இருக்கு. மனதளவில் பயந்து வச்சு கடவுளுக்கு பயந்த மனுஷங்களாக அப்படி செய்யணும்னு, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கடவுள் சொல்றாரு. அதனால இன்னைக்கு இல்லை, இன்றோ சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா இன்று எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுல நாம வாழ்ந்துகிட்டு, அதான் முக்கியம். அந்த இடத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அதை சொல்லலாம், அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. கடைசியாக டேக்கவே அப்படின்னு சொன்னா, எதை எடுத்துக்கொண்டு போகன்னு சொன்னா, போன தடவை போட்ட 3ல் 1 திரும்பவும் எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், இது ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய மிகப்பெரிய வசனம். அடிக்கடி மனங்கள் தளரும் பொழுது மனிதன் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு பயத்தையும் கோழைத்தனத்தையும் கொடுக்காமல், நம்பர் 1 அவர் என்ன சொல்றாரு? இதுதான் கொடுக்கிறான்னு சொல்லாம கொடுக்காமல்ன்றதையும் ஒன்று சொல்றாரு. God doesn't give you fear. பயமா இருக்கு, வியாதி வந்துருமோன்னு பயமா இருக்கு, செத்து போயிடுவோன்னு பயமா இருக்கு, பிள்ளை கெட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு, ஃபெயில் ஆகிடுவோன்னு பயமா இருக்கு, நடக்கிற பாருங்க நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு பயமா இருக்கு, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ பயமா இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டே போன வாழ்க்கையில. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகின்றது? நீ தேவனுக்கு பயந்த பிள்ளையா இருப்பதனாலே நிறைய காரியங்கள் உனக்கும் நடக்கும். வேண்டும் வேண்டாத காரியங்கள் நடக்கும், காரியங்கள் தாமதப்படும். But God had not given us the spirit which is fear and humility. அப்ப என்ன கொடுத்திருக்கிறார்?
தமிழ்ல எடுத்தவங்க வாசிங்க, நான் அதை முடிச்சுக்கிறேன் இங்கிலீஷ்ல. பவர், லவ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். தமிழ்ல அந்த வசனம் எப்படி வருது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவரே தெளிந்த புத்தியை கொடுவாங்க. குழப்பமான சூழ்நிலையிலும் தெளிந்த புத்தியோடு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுவாங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கையில எத்தனையோ குழப்பங்கள் வரும். குழப்பமான சூழ்நிலை அமெரிக்கால அதிகமாகவே வரும். அந்த மாதிரி வரும்பொழுது குழப்பமா இருக்கு. இப்படி போனா இப்படி அடிக்குது, இப்படி போனா இப்படி அடிக்குது, இதுனா இப்படி அடிக்குது, எப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கடவுள் சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ த கிளியர் மைண்ட், ஐ வில் கிவ் யூ த செல்ஃப் டிசிப்ளின். ஆங்கிலத்தில் அப்படி போட்டாங்க. அத பவர், லவ் நான் கொடுக்குறேன், கடவுள் நான் கொடுக்குறேன், நீ என்கிட்ட இருக்க, நான் உனக்கு கொடுக்குறேன். இருக்கிற போல இருக்கும், அப்படியே போயிடும். அதாவது தம்மு கட்டி ஓட்டி அந்த நேரத்தை சரியா கொஞ்ச நாள் வலி, கொஞ்ச நாள் கஷ்டம், அப்புறம் அதுல இருந்து அடுத்தது கட்டத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய. So for God has not given us a spirit of fear and timidity, but of power, love and self-discipline. அந்த காரியத்தோடு நாம் நம்முடைய காரியத்தை மனதில் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகளாக நல்ல சிந்தனைகளோடு, தெளிவான சரியான சிந்தனைகளோடு வாழ்க்கையை கடந்து